நம்பெருமாளே சரணம். சோளிங்கர் நரசிம்ம ஆலய மகிமைகள். நம்பெருமாளே சரணம் என்று சோழதேச அடியவர்கள் தென் திருவரங்கத்தை தஞ்சமடைவது போல், யோக நரசிம்மனே சரணம் என்று தொண்டை நாட்டு அடியவர்கள் வட திருவரங்கத்தை தஞ்சமடைகின்றனர். இந்த வட திருவரங்கத்தில் அருள்பாலிக்கும் யோக நரசிம்ம மூர்த்தியின் பெருமையையும் மகிமையையும் இந்த பதிவில் காணலாம். அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை காக்கவும் நாராயணன் தசாவதாரம் எடுத்தான். இதில் பரம்பொருளான நாராயணன் எல்லா பொருட்களிலும் உள்ளான். அவனை பக்தியுடன் வழிபட்டால் அவன் நமக்கு தரிசனம் தருவான் என்பதை மெய்ப்பிக்கும் அவதாரமே நரசிம்ம அவதாரம். பிரகலாதனுக்கு காட்டிய நரசிம்ம அவதாரத்தை காண விரும்பிய சப்த ரிஷிகள் சோளிங்கர் மலையில் தவம் ஏற்றினர். அவர்கள் தவத்தை கலைக்க முற்பட்ட அசுரர்களை அழிக்க நாராயணன் தன் சங்கு சக்கரங்களை அனுமனிடம் கொடுத்து அசுரர்களை அழித்தான். சங்கு சக்கரத்துடன் அடியவரின் துன்பத்தை போக்கிய அனுமன் சோளிங்கரை சிறிய மலையில் இன்றளவும் சேவை சாதிக்கிறான். ரிஷிகள் தவத்திற்கு மகிழ்ந்த நாராயணன் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற யோக நரசிம்மனாக காட்சியளித்த இடமே சோளிங்கர். பெரியமலையில் இன்றளவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் அறியாமை என்ற இருளை நீக்கி ஞானம் என்ற ஒளியை ஏற்றுகிறான். யோக நரசிம்மனின் பாதத்திற்கு கீழ் சூரியன் மற்றும் சந்திரன் காணப்படுவதற்கு காரணம் காலச்சக்கரத்தை நாராயணன் சுழற்றுகிறான் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. சோளிங்க மலையடிவாரத்தின் கீழ் 4 கிலோமீட்டர் தொலைவில் உச்சரித்துள்ள பக்தவச்சலன் சன்னதி உள்ளது. இவருக்கு ஆண்டுக்கு 2 முறை ஐப்பசி மற்றும் பங்குனி மாதத்தில் திருமண சேவை நடப்பதற்கு காரணம் மகாலட்சுமி தவம் புரிந்த தலம் என்பதால். விஷ்ணு பக்தன் என்ற மன்னன் 21ஆம் தலைமுறையை செய்த பாவத்தை இத்தலத்தில் கழித்தான் என்ற புராணம் கூறுகிறது. ஆழ்வார்களும் 24 நாளிகை இச்சன்னதியில் இருந்தால் நமக்கு பரமபதம் கிடைக்கும் என்ற மங்கள சாசனம் செய்கின்றனர். மணவாள மாமுனியும் இத்திருத்தலத்தை வட திருவரங்கம் என்றும் தக்கான் குளத்தை வடகாவேரி என்றும் தன் நூலில் கூறியுள்ளனர். இந்த தக்கான் குளத்தில்தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் தன் அடியவளான தொட்டாச்சாரியாவுக்கு கருட சேவை தரிசனம் காண்பித்தார். இத்தல பெருமான் வருடத்தில் 11 மாதம் தியானத்தில் இருப்பதாகவும் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழிப்பதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. நாமும் கார்த்திகை மாதம் ஞாயிறு அன்று அவன் கடைக்கண் பார்வைக்காக வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வட்டம் சோளிங்கருக்கு சென்று வழிபடுவோம்.